இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கேக் செய்ய போறேன். என்னோட வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே மார்ச் 5 வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ஈவினிங் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செஞ்சாதான் வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டாங்கன்னா செய்ய முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கையால் வந்து பார்த்தீங்கன்னா கேக் செஞ்சு நான் சப்ஸ்கிரைப்னே வருது பாருங்க, சர்ப்ரைஸ் பண்ண போறேன். வாங்க என்னோட சேர்ந்து கேக் செய்யலாம். கடையில் வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்ய பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு என் பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தான். கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அந்த கவரை வேற பிக்க முடியாமல் பிச்சுக்கிட்டு கீழே மேலே வீசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன் பிச்சு. அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். சரி நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் போய் கேக் செய்கிறேன்னு வந்துட்டேன். இன்னைக்கு நான் பண்ண போற கேக் ஓரியோ கேக். இப்போ பாத்தீங்கன்னா நான் வீடியோல பேசிட்டு இருக்கேன். என்னோட பாப்பா மட்டும் என்ன பண்றான்னு சொல்லி மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நான் கேக் செய்யும் போது அவ ஃபுல்லா அங்கேயே தான் இருப்பா. வேதன்சிகா, இங்க என்ன பண்ற? இங்கேயே தான் நின்றுட்டு இருப்பா. நான் செஞ்சு முடிக்கிற வரையும் போகவே மாட்டா, அங்கேயே நின்றுட்டு ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி வாங்க பாப்பா அழுகிறதுக்குள்ளே வந்து கேக் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிறையா பேர் ஆக்சுவலாக ஒரு 4 பேரே சாப்பிட்லாம், குட்டி குட்டி பீஸாக வெட்டி. ஸோ இதுவே வந்து போதும், கொஞ்சமாக தானே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓரியோ பிஸ்கெட்டை வந்து அப்படியே மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்குங்க. நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து அரைச்சதை எடுத்து மாற்றிக்குங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அரைச்சதை எடுத்து பவுலில் மாற்றும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றிட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக ரொம்ப கொலன்னு இல்லாமல் ஒரு அளவுக்கு கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேக் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கு செய்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக சுட்டு போட்டாலும் வராது. சரி சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா தடவிட்டு, உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட தடவிக்கிங்க. நல்லா தடவிட்டு அந்த கேக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல எடுத்து போட்டுட்டு, நான் உள்ளே வந்து நல்லா சாக்லேட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணும்போதே அப்படியே அந்த சாக்லேட்டியாக வரணும்ல, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி மில்கெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு இட்லி பானையில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் வைக்க போகிறேன். நார்மலாக நம்ம எப்படி இட்லி சுடுவோம் அதே மாதிரி லைட்டாக கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த இட்லிக்கு ஊற்றி வைப்போம்ல அது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கையும் கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். மீதி இருந்துச்சுல்ல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு இதான வேலை, நான் செய்யவே எடுத்து லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னொரு இதில் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கேக்குக்கு தேவையான அளவு பார்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும். கொக்கோ பவுடர் மட்டும் அதிகமாக போட்டுட்டோம்னா கசப்பு எடுத்துரும். ஸோ அதனால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக தானே ஆட் பண்ணுறோம் மேலே. அதுக்கப்புறம் சுகர் வந்து மிக்சியில் போட்டு நான் ஐசிங் பவுடர் பண்ணுறக்காக அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டுறேன். கொக்கோ பவுட்ரு போட்டிருந்தோம்ல அந்த பவுலில் வந்து ஐசிங் பவுடரையும் போட்டுட்டு மில்க்கையும் ஊற்றி நல்லா க்ரீமியாக மேலே கோட்டிங் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிரும். மேலே வந்து நம்மளுக்கு டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பிஸ்கெட் அரைச்சி எடுத்தோம்ல அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு தூவி விட்றக்காக வச்சுருக்கேன். கேக் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா புஃப்னு மேலே வந்திருக்கும். புஃப்னு வந்திருந்தாவே நம்ம கேக் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தட்டில் மாற்றி கவுத்துலாம். நல்லா தட்டுன்னு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் தட்டுன்னு தட்டினேன். எனக்கு கடைசியில் எடுத்தால் அப்படியே கேக்கு டின்னோடு வந்துருச்சு. கேக்கே வரல. என்னடான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி சைடில் மட்டும் லைட்டாக கத்தியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு எடுத்தால் பாதி ஒட்டிக்கிட்டு பாதி ஷேப்பாக வந்துருச்சு. பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு இந்த ஷேப்பை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தனார் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கையிலேருந்து அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே மேலே பூசி விடுவோன்னு சொல்லிட்டு நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த கொக்கோ பவுடரு ஐசிங் பவுடரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த க்ரீமி எடுத்து மேலே நல்லா தடவிட்டேன். எனக்கே பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
நல்லா வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓரியோ பிஸ்கெட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து சைடில் ஃபுல்லாக தூவி விட்டுறணும். நல்லா அழகாக டெக்கரேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா தூவி விட்டுட்டிங்கன்னா கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. எனக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு, நான் தான் பண்ணேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.